ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஓரியோ பிஸ்கெட் வச்சு ஒரு டெசர்ட் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள்: ஓரியோ பிஸ்கெட்ஸ், டைரி மில்க் சாக்லேட், 1 கப் மில்க்கு, கார்னிஷிங்க்கு பிஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். ஓரியோ பிஸ்கெட்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு. ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இந்த மில்க் ஆட் பண்ணி ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓரியோ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணிக்கோங்க. இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும் நமக்கு. இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கீ தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்ச பேட்டரை அதில் ஊற்றிக்கலாம். ஓரியோ பேட்டர் மேலே சாக்லேட்ஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். நம்ம வச்ச சாக்லேட் மேலே இன்னும் கொஞ்சம் மாவு ஊற்றிட்டு அதுக்கு மேலே அழகுக்காக பிஸ்தாவை போட்டிருக்கேன். இப்போ நம்ம லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வேக வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடும். நம்ம டிஷ் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிம்பிளான ஓரியோ சாக்கோ இட்லி கேக் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி டேஸ்ட்டில் வரும். தேங்க்யூ ஆல்.